ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நெல்லையில் தோற்றால் பதவி பறிக்கப்படும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நெல்லையில் தோல்வியுற்றால் பதவி பறிக்கப்படும் என மாவட்ட திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நெல்லை தொகுதிக்கான உடன்பிறப்பே வா சந்திப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த முறை தேர்தலில் நெல்லையில் தோல்வியுற்றால் பதவி பறிக்கப்படும் என்று மாவட்ட திமுக உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை எச்சரிக்கையாக கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்ன விவரம்? நெல்லையில் கடந்த 2021ஆம் ஆண்டு நயினார் நாகேந்திரன் பாஜக சார்பில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக KN நேரு அண்மையில் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் நெல்லை தொகுதிக்கான உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி தற்போது அண்ணாரிபாளையத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் முதலமைச்சர் தனித்தனியாக பேரூர் செயலாளர் உள்ளிட்டோரும் பேசி வருகிறார். 10க்கும் மேற்பட்டவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கரன் கோயில் தொகுதிக்கான உடன்பிறப்பேவாகவும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் குறிப்பாக இந்த முறையும் அங்க நயினார் நாகேந்திரன் நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதால் நெல்லை தொகுதியில் போட்டி குறிப்பாக திமுகவில் தோல்வியடைந்தால் அந்த பதவிகள் பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக மாவட்ட செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் இதில் பதவி பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் சேர்ந்தவர் தான் மனோஜ் பாண்டியன். அவர் அண்மையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். இந்த நிலையில் நெல்லை தொகுதிக்கு திமுக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. குறிப்பாக நயினார் நாகேந்திரனை ஜெயிக்க விடாமல் செய்வதற்கான ஒரு யுக்தி தான் இது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர் வெற்றி பெற்றால் அவர் சட்டமன்ற குழு தலைவராகுவார். ஏனென்று சொன்னால் திமுகவுக்கு மேலும் சிக்கல் அடையும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. தளபதி, குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி போன்ற தென்கோடி மாவட்டங்கள்ல தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அங்க பெரிதாக திமுக, அதிமுக அவர்களுடைய ஆதிக்கம் இருக்காது. அந்த வகையில இந்த முறை நெல்லையை இவ்வளவு குறிப்பிட்டு முதலமைச்சர் சொல்லுவதற்கான இல்ல அதுல வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக நெல்லையில கடந்த முறை 2016ஆம் ஆண்டு திமுக எதிர்கட்சியாக இருந்த போது கூட லட்சுமணன் என்ற திமுக MLA தான் வெற்றி பெற்றார். 2016 அது போன்ற ஒரு வெற்றி கிடைத்தது. எனவே எதிர்கட்சியாக இருந்த போது ஜெயிக்க முடிந்த நம்மால் ஏன் ஆளுங்கட்சியாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இவ்வளவு வெற்றி பெறும் போது நயினார் நாகேந்திரன் எப்போது வெற்றி பெற்றார் என்று ஏற்கனவே முதலமைச்சர் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்து வந்தார். அங்கு ஏற்கனவே திமுகவில் பல கோஷ்டி பூசல்கள் இருக்கிறது. ஏற்கனவே அங்கு மாவட்ட செயலாளர்களுடைய ஆவுடையப்பன், அதே போல பல மாவட்ட செயலாளர்களுடைய கருத்து மோதல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் இந்த கோஷ்டி பூசல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒருவேளை அவர் வெற்றி பெற்றால் அவர் சட்டமன்ற குழு தலைவராகுவார் என்று சொன்னால் மேலும் அவர் பாஜக மாநில தலைவரே அங்கு திமுகவை எதிர்த்து வெற்றி பெறும்போது அது பாஜகவுக்கு மேலும் கூடுதல் பலம் சேர்க்கும். அந்த அடிப்படையில் தான் ஒரு பாஜக மாநில தலைவர் போட்டியிடக்கூடிய நெல்லை தொகுதிக்கு திமுக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம இதை பார்க்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல நெல்லையில் பாத்தீங்கன்னா கடந்த முறை காங்கிரசுக்கு MP தொகுதி கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு சவுத்துல பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது திமுகவில் நடைபெற்று வரும் கோஷ்டி பூசலை முடிவு கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் இது போன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தளபதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.